லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, லோத்துவின் மனைவியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். லோத்தினுடைய மனைவியை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஒருவரும் மறக்கக்கூடாது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஆகையினாலே லோத்துவின் மனைவியை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. எத்தனையோ பேருடைய மனைவி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய மனைவி சாராளம்மாவை பற்றி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல ஈசாக்குடைய மனைவியை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபுடைய மனைவியை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். தாவீதுடைய மனைவியை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் ஆண்டவர் நினைக்க சொல்லி சொல்லலை. ஆனால் லோத்தினுடைய மனைவியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதற்கு காரணம் இருக்கிறது. இந்த லோத்தினுடைய மனைவியை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய இனத்தையும் சொந்த வீட்டையும் குடும்பத்தையும் இருக்கிற அந்த ஊரையும் விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற இடத்திற்கு போகிற பொழுது அவரோடு கூட போனவர் தான் லோத்து. லோத்துவுக்கு தாய் தகப்பன் கிடையாது. ஆபிரகாமுடைய அந்த பராமரிப்பில் அவன் சென்றவன். அதற்கு பிற்பாடு திருமணமானது. இடையில ஒரு சின்ன வாக்குவாதம் வருகிறது. அந்த வாக்குவாதத்தின் நிமித்தமாக ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் லோத்தினுடைய வாழ்க்கையில உண்டாகிறது. ஆபிரகாம் சொல்றார், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ எந்த இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த இடத்தை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று மனப்பூர்வமாய் ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார் லோத்துவுக்கு. அதே போல சோதோமுக்கும் கோமராவுக்கும் முன்பாக கூடாரம் போட்டு நல்ல நீர்வளம் பொருந்தின எகிப்து தேசத்தை போல கர்த்தருடைய தோட்டத்தை போல ஆசீர்வாதமான ஒரு பூமியை லோத்து தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால லோத்தினுடைய மனைவியை குறித்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, ஆதியாகமம் 19ஆவது அதிகாரத்துல 17ஆவது வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இங்க ஆண்டவருடைய சத்தம் லோத்துவுக்கு சொல்லப்படுகிறது. இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை லோத்தினுடைய மனைவியும் கேட்டார்கள். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ பிழைக்க வேண்டும் என்றால் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடிக்கு, இந்த சமபூமியில எங்கும் நிற்காதபடிக்கு, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று ஆண்டவர் ஒரு வழியை காண்பிக்கிறார். அவர்கள் சென்று கொண்டிருக்கிற பொழுது பின்னிட்டு திரும்பி பார்த்தார்கள் லோத்தினுடைய மனைவி. இதைத்தான் ஆண்டவர் நினைக்க சொல்லி நமக்கு சொல்லுகிறார். லோத்தினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் லோத்தினுடைய மனைவி செய்த அந்த காரியத்தையும் நீங்க நினைக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு இடத்தை காண்பிக்கிறார். பாதுகாப்பான ஒரு மலைப்பகுதியை ஆண்டவர் காண்பிக்கிறார்.
அந்த பாதுகாப்பான அந்த மலைப்பகுதிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீங்க போகிற பொழுது எந்த சூழ்நிலையிலும் சரி பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. அப்படி நீங்க திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்கிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லி ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். ஆண்டவர் குறித்த அந்த இடத்திற்கு நேராக லோத்து, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் போகிற பொழுது லோத்துடைய மனைவி மாத்திரம் பின்னாடி திரும்பி பார்க்கிறார்கள். பின்னாடி திரும்பி பார்த்ததினால அவர்கள் உப்பு தூணானார்கள். இன்று வரைக்கும் லோத்தினுடைய மனைவியுடைய உப்பு தூண் இருக்கிறது. நான் நேற்றைய தினத்தில் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த லோத்தினுடைய மனைவியினுடைய உப்புத்தூள் இன்னைக்கும் இருக்கிறது, அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த உப்புத்தூணாக ஆண்டவர் ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் நாம் எல்லாரும் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உப்பு தூணாக நிறுத்தியிருக்கிறார். மண் தூணாக நிறுத்தியிருந்தா கரைஞ்சி போயிருக்கும். கல் தூணா இருந்தா கூட யாராவது உடைச்சி எடுத்திருப்பாங்க. உப்பு தூண் என்கிறபடினால அது இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய பல ஆயிர ஆண்டுகள் சாட்சியாக அது நின்று கொண்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், லோத்தினுடைய மனைவியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்தபடியினால அவர்கள் உப்பு தூணானார்கள். அதே போல நீங்கள் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நீங்க அந்த அம்மாவை நினைத்து பின்னிட்டு திரும்பி பார்க்காதீர்கள். பாருங்க, அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து லூக்கா 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, கலப்பையின் மீது கை வைத்தவன் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. அப்படி திரும்பி பார்ப்போம் என்றால் 62வது வசனம், அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு யார் தகுதி உள்ளவர்கள் என்றால் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்காதவங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவங்க. முன்ன வச்ச கால பின்னாடி வச்சா தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு தகுதி கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம பாவ சேற்றில வாழ்ந்து கொண்டிருந்தோம், இயேசுவை குறித்து அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை நோக்கி நம்மளை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பாதுகாப்பான இடத்திற்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் வழியில பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. அப்படி பின்னிட்டு திரும்பி பார்ப்போம் என்றால் லோத்தினுடைய மனைவியை போல நாமும் அழிக்கப்படுவோம். நம்முடைய ஆண்டவரிடத்துல பட்சபாதம் என்பதே கிடையாது. எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வருகிறார். லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமான ஒரு கானான் சொல்லப்பட்டிருந்தது. இந்த கானானுக்குள்ளே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசே மூலமாக அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் வனாந்தரம் வருகிறது. இந்த வனாந்தரத்துல அநேகர் பின்னிட்டு திரும்பி பார்த்தார்கள். ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் அவங்க சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, நாங்க எகிப்துல எப்படி ஆசீர்வாதமா இருந்தோம், எகிப்துல நாங்க எப்படி சாப்பிட்டோம், எகிப்துல நாங்க இருக்கும்போது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று அந்த காரியத்தையே அவர்கள் பேசி கொண்டிருந்தபடினால, பின்னிட்டு திரும்பி பார்த்தபடினால வனாந்தரத்திலேயே அழிக்கப்பட்டார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருந்த அந்த கானான் தேசத்திற்குள்ள போக முடியாத சூழ்நிலை
வந்தது. காரணம் என்னவென்றால் அவங்க பின்னிட்டு திரும்பி பார்த்தாங்க. ஒவ்வொரு முறையும் மோசைக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு பேசி பேசியே அவங்க வனாந்திரத்துல அழிக்கப்பட்டார்கள். இதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல வருகிற பொழுது அங்க ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள். அந்த அதிகாரம் முழுவதுமே ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினால் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. பாருங்க, எல்லாரும் மோசே மூலமாக நடத்தி கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே வனாந்திரத்துல அழிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் பின்னிட்டு பார்த்தார்கள். 6வது வசனத்துல, அவர்கள் இச்சித்தது போல நாம பொல்லாங்கானவைகளை இச்சிக்க கூடாது. அவர்களுக்குள்ள இச்சை காணப்பட்டது. 7வது வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் காணப்பட்டார்கள். 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் வேசித்தனம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார்கள். 9வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள். 10வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். 11வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், இவைகளெல்லாம் திருஷ்டாங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகத்தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம பரம கானானுக்குள்ள போனோம் அப்படின்னா இடைப்பட்ட அந்த நாட்களில, இப்பொழுது வாழ்கிற நாட்களில எந்த சூழ்நிலையிலும் சரி நாம பின்னிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது. உலகத்தை விட்டுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். ஆண்டவர்கிட்ட வந்த பிற்பாடு எந்த சூழ்நிலையும் சரி நம்மை பின்னிட்டு திரும்பி பார்க்கிற விதத்துல நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுத்துட்றாங்க. இடம் கொடுத்தபடினால இன்னைக்கு சாத்தா அவங்கள ஒரேடியா இழுத்து கொண்டு போயிடுறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அப்படி நீங்க பின்னிட்டு திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் இந்த பூமியிலே தான் இருக்கணும், பூமியிலே தான் இருக்கணும். பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்திற்குள்ள நம்ம பிரவேசிப்பதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் நம்ம பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. இன்னைக்கு இந்த பின்னிட்டு திரும்பி பார்க்கிற சூழ்நிலை நிறைய பிள்ளைகளுக்கு உண்டாகும். லோத்தனுடைய மனைவியை பார்த்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதமான ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்தாங்க. அதை குறித்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கு 10வது வசனம், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் அது எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதை தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். லோத்துவும் லோத்துடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்படிப்பட்ட இடத்துல அவர்கள் குடியிருந்தார்கள் என்றால் கர்த்தருடைய தோட்டத்தை போல ஆசீர்வாதமான ஒரு இடம், எகிப்து தேசத்தை போல ஒரு ஆசீர்வாதமான இடம்.
நல்ல நீர்வளம் பொருந்தின செழிப்பான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆசீர்வாதமான இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை ஆண்டவர் சொல்றார், சீக்கிரமா வந்து வெளியே வாங்க, சீக்கிரமா வந்து வெளியே வாங்க, நான் காண்பிக்கிற அந்த மலைப்பகுதிக்கு போங்க, அதுதான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு. இங்க இருந்தீங்க அப்படின்னா வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழும், நீங்க அழிக்கப்படுவீர்கள், அதனால துரிதமா வெளியே வாங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்றார். அவங்க வெளியே வரும்போது இந்த வார்த்தையும் சொல்லப்படுகிறது, நீ பின்னாடி மட்டும் நீங்க திரும்பி பார்க்காம நேரா உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க வாழ்ற இடம் நல்ல வசதியான ஒரு இடம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நல்ல நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இப்போ திடீர்னு வந்து அரசாங்கம் சொல்லுது நீங்க வந்து இந்த சிட்டியெல்லாம் காலி பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய மலையில போய் வந்து நீங்க வாழணும் அப்படின்னு சொன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்? அதே நிலைமை தான் வந்து லோத்தினுடைய மனைவி. நம்ம சொல்றது நம்ம சாதாரணமா வந்து சொல்லியிருந்தோம். லோத்தினுடைய மனைவிக்கு நல்ல நிலங்கள் இருந்தது, நல்ல வீடு இருந்தது, வசதி வாய்ப்பு இருந்தது, எல்லாமே வந்து இருந்தது, நல்ல ஆடம்பரமா அனுபவித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நீ எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு வா, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன், நல்ல ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது லோத்து வந்துட்டார், அவருடைய பிள்ளைகளும் வந்துட்டாங்க. ஆனா அவருடைய மனைவிக்கு மாத்திரம் முழுமையா எல்லாத்தையும் விட்டுட்டு வருவதற்கு மனசு இல்லை. அதனாலதான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்த்துட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்தாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து சுகபோகமாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கை ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்குது, அவங்க விட்டு வந்த பொருட்கள் ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்ன, அந்த 4 பேரும் எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவுதான் வந்து பேக் பண்ணியிருப்பாங்க, மீதி எல்லாத்தையும் வந்து அங்க விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால இவங்களால வந்து முன்னாடி வர முடியல. லோத்து வர்றார், அவங்க பிள்ளைங்க வராங்க, ஆனா இவங்க மனசு பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்குது. ஐயோ என்னுடைய வீடு போச்சுதே, இந்த நிலம் போச்சுதே, இந்த பொருள் போச்சுதே, இதெல்லாம் வந்து போச்சுதே, எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதிச்சோம் அப்படின்னு அவங்க பின்னிட்டு திரும்பி பார்த்தபடினாலே அவங்க உப்பு தூணாக மாறினார்கள். இது அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லோத்தினுடைய நாட்களில நடந்தது போல நடக்கும்னு சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறுகிற இந்த நாட்கள்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை நம்ம வெறுத்தாதான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பார்த்து சொல்றார், ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் வந்து கேட்கிறான், ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றார், உனக்கு உள்ளதெல்லாம் வந்து வித்து நீ தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வா, நான் உனக்கு நித்திய ஜீவன் தருவேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வாங்க, அப்பதான் உனக்கு பரலோகம் அப்படின்னா நம்ம எத்தனை பேர் வந்து அவருக்கு பின்னாடி போவோம் அப்படின்னு தெரியாது. நம்ம பேசுறது ரொம்ப எளிமையா பேசுறோம். லோத்தினுடைய மனைவி விட்டுட்டு வா அப்படின்னா வந்து பின்னாடி திரும்பி பார்த்து உப்பு தூணால் ஆயிட்டாலே அப்படின்னு வந்து நம்ம எளிமையா வந்து அதை பேசிடுறோம். ஆனா அவளுக்கு உள்ள இருந்த சூழ்நிலை நமக்கு வந்தாதான் வந்து தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார், எங்கன்னா பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கிறார். நம்ம இந்த பூமியின் வாழ்க்கை என்பது இந்த வனாந்திரத்தின் போன்றதான ஒரு வாழ்க்கை தான். இந்த பூமியின் வாழ்க்கை என்பது எப்படி அந்த லோத்தினுடைய மனைவிக்கு நிலைமை ஏற்பட்டதோ அதே போலதான் இன்னைக்கு நம்ம இந்த பூமியில நம்ம இந்த வனாந்திரத்துல இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்தது போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது, விட்டு வந்த அந்த இச்சையை பார்க்க கூடாது, விட்டு வந்த அந்த முறுமுறுப்பை பார்க்க கூடாது, விட்டு வந்த அந்த விக்கிரக ஆராதனை காரியத்தை நம்ம பார்க்க கூடாது, விட்டு வந்த எதையுமே நம்ம திரும்பி பார்க்க கூடாது. நாம பார்க்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மாத்திரமே நாம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை.
ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர கடவன், என்னை பின்பற்ற கடவன். அதனால ஆண்டவரை நம்ம பின்பற்றுறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. முதல்ல உலகத்து மேல வெறுப்பு வரணும், நம்ம மேலேயே ஒரு வெறுப்பு வரணும். ஆண்டவர் அதுதான் சொல்றார், என்னை பின்பற்றணும் அப்படின்னா, என்னை பின்பற்றி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வரணும் அப்படின்னா முதல்ல உங்களையே நீங்க வெறுக்கணும். அடுத்ததுதான் உலகத்தை வெறுக்க முடியும். நம்மளை வெறுக்காம, இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்குள்ள நல்ல ட்ரெஸ் பண்ணி ஒரு ஆசை இருக்குது, நல்ல செருப்பு போடனே ஆசை இருக்குது, நல்ல தங்க செயின் போடனே ஆசை இருக்குது, மோதிரம் போடனே ஆசை இருக்குது, எல்லாம் காரு பங்களாவோட வாழணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீ இதை வெறுத்தாதான் நீ என்னை பின்பற்ற முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட வெறுப்பு நமக்குள்ள இருக்கிறதா? வரணும். அப்பந்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு தகுதியானவர்கள். எல்லாரும் வாழ்கிறது போல, எல்லாரும் அனுபவிக்கிறது போல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனுபவிக்க முடியாது. அப்படி அனுபவித்தா அது உலகத்தோடு கூட அந்த ஓட்டம் முடிந்து போய்விடும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரைக்கும் அந்த ஓட்டம் தொடர வேண்டும் என்றால், அந்த யோசுவாவும் காலேபும் எப்படி அந்த கானான் தேசத்திற்குள்ள போனார்களோ அதே போல நம்முடைய ஓட்டம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரைக்கும் தொடர வேண்டும் என்றால் நம்ம பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அர்ப்பணிப்பு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போகிற வாசல் எப்படி இருக்குது? இடுக்கமானது இருக்கிறது. சாதாரணமான வாசல் அல்ல, விசாலமான வாசல் அல்ல, இடுக்கமான அந்த வாசலுக்குள்ளதான் பிரவேசிக்கணும். அப்படி பிரவேசித்தாதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். நம்ம பின்னிட்டு பார்த்ததற்கான காரணம், அவங்க ஆடம்பரமாய் வாழ்ந்தவர்கள், எல்லா சுகபோகத்தையும் அனுபவித்தவர்கள். ஆனா விட்டுட்டு வா அப்படின்ன உடனே அவங்களால முழுமையாக வர முடியல. முழுமையாக வர முடியாததினாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீ எல்லாருக்கும் சாட்சியாக நில் மகளே அப்படின்னு ஆண்டவர் நிறுத்தி வச்சுட்டார். இன்னைக்கு வரைக்கும் உப்பு தூணாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எதற்காக என்றால் நமக்கு எச்சரிப்பு உண்டாவதற்காகத்தான். இன்றைக்கு வாழ்கிற மக்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எச்சரிப்பு உண்டாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். பாருங்கள், லோத்தனுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதற்கு முன்பாக ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். நம்ம நினைச்சா கூட அந்த நாள்ல முடியாது. அந்த நாள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். பின்னிட்டு எதை குறித்துமே அந்த நாளில யோசிக்க கூடாது, யோசிக்கவும் முடியாது. அந்த நாள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து ஆண்டவர் மேகங்கள் மீது இறங்கி வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவரோடு கூட நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்படி ஆராதனை நடந்துகிட்டு இருக்கிற பொழுது ஏசப்பா வந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? அப்படியே பறந்து போயிடுவோம். ஆனா வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா எல்லாரும் பறந்து போயிடுவோமா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. ஏன்னா ஆண்டவரே சொல்றார், ஒரு கட்டில படுத்திருக்கிற 2 பேர்ல ஒருத்தர் தான் பறப்பாங்க. வயல்ல வேலை செய்யறவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் பறப்பாங்க. ஏன்னா வெளியே போன உடனே எல்லாருடைய நிலைமையும் மாறிடுது.
இன்னைக்கு நம்ம வசனத்தை கேட்கும்போது நம்ம ஆண்டவருக்காக வாழணும், பரிசுத்தமா வாழணும், என்னை நானே வெறுத்து வாழணும், ஆடம்பரத்தை வெறுத்து வாழணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், நினைக்கிறோம். ஆனா வெளியே உலகத்திற்குள்ள போன உடனே அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க அப்படி பண்றாங்க, அவங்க அப்படி வாழ்றாங்க, இவங்க இப்படி வாழ்றாங்க, நாமும் வாழ்ந்தா என்ன அப்படின்னு உலகத்துக்கு பின்னாடி போயிடுறோம். அதனால்தான் வந்து 2 பேர்ல ஒருத்தர் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களிலே அது நாம இருக்க வேண்டும், நாம இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும். இதற்கு நிறைய வந்து அர்ப்பணிப்பு தேவை, நிறைய தியாகங்கள் தேவை. பரலோக ராஜ்யம் என்பது எளிமையாக நமக்கு கொடுக்கப்படாது. எளிமையாக நம்ம அந்த இடத்துக்குள்ள போயிட முடியாது. எகிப்து தேசத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வருகிற பொழுது ஆசீர்வாதமான பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள உடனே போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. முடிஞ்சுதான்? இல்லை. ஏன்னா அவங்களுடைய முறுமுறுப்பு, அவங்களுடைய விக்கிரக ஆராதனை, இந்த காரியங்கள் எல்லாம் அது அப்படியே நாள் கடத்தி கொண்டே போகிறது. 40 வருஷம் வனாந்தரத்துக்குள்ள வச்சு பார்த்தார். அப்படியாவது சரியாவாங்களான்னு ஆண்டவர் பார்த்து பார்த்து அவங்க சரியாகிறதுனால எல்லாரையுமே அழிச்சு போட்டுட்டு கடைசியில யோசுவாவையும் காலேப்பை மாத்திரம்தான் உள்ள விட்டார். அதனால சபைக்கு வர நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு போகணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். அதற்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் சரி, அந்த பழைய காரியங்கள், பழைய நினைவு, பழைய சுபாவங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு வரவே கூடாது. அதனால்தான் பவுல் சொல்றார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நீங்கள் நாடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, அதிலும் மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்குரியவைகள் எல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு மேலான காரியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு சாட்சி லோத்தருடைய மனைவி தான். ஆண்டவர் சொல்றார், லோத்தருடைய மனைவியை நீங்க நினைத்து கொள்ளுங்க, பின்னிட்டு மட்டும் நீங்க திரும்பி பார்க்காதுங்க. அவர் வருகிற பொழுது நாம எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. இப்போ ஏசப்பா வந்துட்டாங்கன்னா அப்படியே நம்ம வந்து எல்லாருமே பறந்துருவோம். வீடு அப்படியே தான் இருக்கும், கார் அப்படியே தான் இருக்கும், நம்முடைய பணம், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நாள்ல விட்டுட்டு போக போறோம். எல்லாருக்கும் அந்த நிலைமை தான். அதனால இந்த சிந்தனை நமக்குள்ள வரணும். நல்லா இருந்தாங்க, திடீர்னு ஆண்டவர் வந்து சொல்றார் லோத்துக்கிட்ட, கிளம்புங்க, நான் இந்த பட்டணத்தை அழிக்க போறேன். அவர் தாமதிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா மனைவிக்கு இவங்களுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போச்சுன்னு சொல்றாரு. என்ன பண்றது? மனைவி சொல்லியிருப்பா, இதெல்லாம் எப்படி விட்டுட்டு போக முடியும், இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம். அவங்களுக்குள்ள வாக்குவாதம். ஆண்டவர் வராரு, சீக்கிரமா, துரிதமா. அவங்க அப்போயும் ஆயத்தமாக தெரியல. ஆண்டவர் உடனே கையை பிடிச்சிட்டார். கையை பிடிச்சு வா, வெளியே வா அப்படின்னு லோத்து கொண்டு வர்றாரு. அவருடைய மனைவியை கொண்டு வர, பிள்ளைகள் எல்லாரையும் வலுக்கட்டாயமா தரன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, இழுத்துக்கிட்டு தான் வர்றாரு. ஏன்னா அவங்கள விட்டு வந்து அந்த உலக காரியத்தை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை இருந்தபடினால என்ன பண்ணிட்டார், ஆண்டவரே வெளியே கொண்டு வந்து விடுறார். ஆனா போகும்போது பின்னாடி மட்டும் நீங்க வந்து திரும்பி பார்த்துறாதுங்கன்னு மட்டும் சொல்லி ஆண்டவர் அனுப்புறார். நல்லா தான் போயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பின்னாடி திரும்பி பார்த்துட்டாங்க. அதுவும் ஒருத்தர் சொல்லும்போது சொல்றாரு, அதாவது கணவனுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று திரும்பி வந்து பார்த்தாங்களாம். ஏன்னா வந்து லோத்து சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு, பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்துறாதுமா, பின்னாடி திரும்பி பார்த்துறாத அப்படின்னு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு சரி என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் பார்த்தாங்க. அப்படியே அந்த இடத்துல உப்பு தூணாக மாறிவிட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் வந்து அது சாட்சியாக நமக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பின்னிட்டு மட்டும் திரும்பி பார்ப்பதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம கலப்பையில கை வச்சாச்சு, ஏசப்பா கிட்ட நம்ம கையை கொடுத்துட்டோம். இந்த கையை கொடுத்துட்டோம், அவர் வந்து நம்மளை வந்து நடத்திக்கிட்டே போவார். ரொம்ப அருமையான ஒரு வசனம் யூதாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க வேண்டும் என்று
விரும்புகிறேன். யூதா புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 24வது வசனம், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, வலுவாதபடிக்கு நம்மளை காக்கிறவரும் மகிமையுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவர். அதனால நம்மளால அது முடியாதுதான். உலகத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளையே வெறுத்து வாழ்வது என்பது முடியாத காரியம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவர்கிட்ட கையை கொடுத்துடணும். ஆண்டவர், என்னால இது முடியாத காரியம் தான், என்னால இது சாத்தியம் இல்லாததான், ஆனா நீங்க என் கையை பிடிச்சுக்கிடுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா வலுவாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை காக்க வல்லமை உள்ளவர். தமது மகிமையுள்ள சிங்காசனத்திற்கு முன்பாக நம்மளை கொண்டு போய் நிறுத்த வல்லமை உள்ளவர். இந்த வார்த்தைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா போதும். ஏன்னா நம்மளை நாமளே வெறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். ஆனாலும் வெறுத்து தான் ஆகணும். சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனா ஆண்டவரிடத்துல கிருபைக்காக ஜெபிக்கணும். லோத்து வெளியே வர முடியாது சொன்ன, ஆண்டவரே முடியலப்பா, முடியல ஆண்டவரே, அந்த இடம் ரொம்ப தூரமா இருக்குது, எனக்கு பக்கத்துல எதுனா காட்டுங்க. ஆண்டவரிடத்துல ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்கிறாரு. ஆண்டவரும் சரி சரி அப்படின்னு அவனை பாதுகாத்து வெளியே கொண்டு விட்டுட்டார். அதனால இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம், உலகத்தை வெறுக்கிற காரியம், இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளால முடியாதது, ஆனா ஆவியானவரால முடியும். ஆவியானுடைய சமூகத்தில் ஆண்டவரை என்னை நான் முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நம்மளெல்லாம் அவருடைய சன்னிதானத்திற்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நித்தியமான அந்த பரலோகத்திற்குள்ள கொண்டு போய் நம்மளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க பின்னாடி திரும்பி பார்க்காதுங்க, உலகத்தை பார்க்காதுங்க, உலக சிநேகிதத்தை நோக்கி பார்க்காதுங்க, மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதுங்க, கொஞ்சம் என்ன நோக்கி பாருங்க அப்படின்னு ஆண்டவர் மறுபடியும் பேசுவதற்கு காரணம் இதுதான். அதனால ஆண்டவர்கிட்ட கையை கொடுத்துருங்க. ஆண்டவர் நம்மளை மகிமையுள்ள சன்னிதானத்துல கொண்டு போய் நிறுத்துவார். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்துல எழுந்து நிற்கலாமா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, முதல்ல நமக்குள்ள ஒரு வெறுப்பு வந்தாதான் இந்த உலக சிநேகிதத்தை வெறுக்க முடியும். ஆண்டவரே, என்னை நானே வெறுக்கிற ஒரு மனுஷியாக என்ன மாத்துங்கப்பா. இந்த உலக ஆடம்பரம், உலக இச்சைகள், உலக பிரகாரமான அந்த முறுமுறுப்பு, இதெல்லாம் எனக்குள்ள இருக்கிறது. என்னை மன்னியும், என் கரத்தை உங்க கரத்துல கொடுக்கிறப்பா. என்னை வலுவாதபடிக்கு நீங்க நடத்துங்கப்பா. பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தகுதி இல்லாதவர்கள். இயேசுக்குள்ள வருவதற்கு முன்பாக நம்ம எதை வேணாலும் பார்க்கலாம், எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் அனுபவிக்கலாம். பணம் சம்பாத்தியன்னு ஓடலாம். ஆனா இயேசுக்குள்ள வந்த பிற்பாடு எல்லாவற்றிலையும் ஒரு கட்டுப்பாடு உண்டு. அந்த கட்டுப்பாடோடு கூட தான் நம்ம வாழ்ந்தாக வேண்டும். ஏன்னா நமக்காக தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், நமக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, நான் அந்த விட்டு வந்த அந்த சுபாவத்தை நீ திரும்பி பார்க்க மாட்டேன். அந்த விட்டு வந்தது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அதை குறித்து நான் நினைக்க மாட்டேன். பின்னானவைகளை நான் மறந்துட்டப்பா, முன்னானவைகளை மாத்திர நோக்கி செல்ல கிருபைதாங்க. லோத்தனுடைய மனைவியை போல நான் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா, பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலை போல என்னுடைய சொத்து, என்னுடைய படிப்பு எல்லாம் எனக்கு குப்பை அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, வரட்டும்ப்பா. தன்னைத்தானே வெறுக்கிற அந்த அனுபவம் எனக்கு வரட்டும். அவ்வளோ எளிமையாக வாழ என்னால முடியுமோ அவ்வளோ எளிமையாய் வாழ்வதற்கு
சுயத்தை வெறுத்து வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ரிக்கா துலா ஷகா ராபா காபா ரிக்காலா ஷகா துடா கபா ஷகாபா. உங்க ஒவ்வொருத்தருடைய ஆண்டவர் இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் உங்க முன்னாடி நிற்கிறார். உங்க கையை நீங்க அவர்கிட்ட கொடுக்க மாட்டீங்களான்னு அவருடைய கை உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரிடத்துல சொல்லிருங்க, ஆண்டவரே என் கையை பிடிச்சு நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நான் உங்க கையை பிடிச்சா விட்டுருவேன், இந்த உலகம் என்னை இழுத்துரும். ஆனா நீங்க என் கையை பிடிங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க. உங்க சன்னிதானத்திற்கு முன்பாக நிற்கணும்னு நான் ஆவலோடு கூட நான் இருக்கிறப்பா. ஆனா இந்த உலகம் என்னை இழுத்துருது, இந்த உலக சிநேகம் என்னை இழுத்துருது, உலக பாவம் என்னை கரைப்படுத்துறது ஆண்டவரே. இந்த ஒரு விஷயாக அர்ப்பணிக்கிறப்பா. தேவ சமூகத்துல விட்டு கொடுங்க, தேவ சமூகத்துல விட்டு கொடுங்க. இந்த உலகம் என்ன பின்னிட்டு பார்க்க வைத்து விடுகிறதப்பா. உலக நண்பர்கள் என்ன பின்னிட்டு திரும்பி பார்க்க வச்சிடுறாங்க. என்னால முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. என் கையை நீங்க பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மேல ஒரு பெரிய ஒரு அன்பு வைத்தபடினால, அவருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைத்தபடினால ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். லோத்து ஊக்கம் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை தான் அவனால முடியாத சூழ்நிலையில கூட கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விட வைத்தது. அதே கிருபை இன்றைக்கு நமக்கு உண்டு. அந்த கிருபை தான் எனக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. நீங்க வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா பின்னாடி பின்னாடி திரும்ப பார்க்க வைக்கிறது இந்த உலக காரியங்கள். ஆண்டவருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைத்தபடினாலேதான். மகனே மகளே, உன் கையை என்கிட்ட கொடுத்துரு, நான் லோத்துவ போல உன்னை நான் வெளியே கொண்டு போய் கரை சேர்த்துருவேன் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார். லோத்தருடைய கரம் ஆண்டவருடைய கரத்திற்குள்ள வைக்கப்பட்டது. வெளியே வந்துட்டார், வெளியே வந்துட்டார். ஆனா லோத்தருடைய மனைவியோ பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணான. உங்க கரத்தை ஆண்டவரிடத்துல கொடுக்கணும்னு விரும்புறார். பரலோக தகப்பனே, இந்த நாள் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் இந்த உலகத்திற்குள்ளதான் வாழ்றோம், உலக சிநேகத்திற்குள்ளதான் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, எங்க மேல வைத்த அந்த கிருபை, தயவு, இரக்கம் இன்னைக்கு வெளியே வாணி அழைக்கிறது. அதற்கு எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். அர்ப்பணித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுப்பா. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்க நீடிய பெருமை உள்ளவரா இருக்கிறீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சித்தம் கொண்டு இருக்கிறீங்கப்பா. இந்த சத்தியம் 30, 60, 100 ஒவ்வொருவருக்குள்ள பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்று முதல் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும், ஒரு சுயவெறுப்பு உண்டாகட்டும். தேவனுக்காக நான் வாழ்கிறேன் என்கிற அந்த வைராக்கியம் வரட்டும்ப்பா, வரட்டும். நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. இப்படி வசனம் ஒரு நாள் வெறுமையாக திரும்பி வந்ததில்லைப்பா. என்ன நோக்கத்தோடு கூட அனுப்புனீங்களோ அந்த நோக்கமும் சித்தமும் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறப்பா. பிரயோஜனமான ஊழியக்காரனாக நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன வார்த்தையை சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே. வசனங்கள் எல்லாம் 30, 100 ஆண்டவரே பலன் தரணும்ப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கு உண்டாகிறதற்காய் நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. இன்னும் ஒரு விஷயம் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. இருதயத்துல நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி, 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 நன்றி. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.